சென்னை தியாகராய நகரில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார். அதை நேரடியாக பார்க்கலாம். திமுக மீது மக்கள் முற்றிலும் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலிலே திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியவில்லை. அதன் பின் வந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியவில்லை. திமுக 7 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது 50 ஆண்டு காலத்தில் முதல் முறையாக இப்படி நடந்திருக்கிறது. திமுக மீது அந்த 2G ஊழலும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் இன்னும் மறக்கவில்லை. இவர்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதை மக்கள் ஏற்பது போன்று கிடையாது. அந்த மனநிலையில் இல்லை. அதிலும் ஸ்டாலின் அவர்கள் புதிய உடைகளை அணிந்து புதிய தோற்றத்தை மாற்றி நாங்கள் மாறிவிட்டோம், திருந்திவிட்டோம், கடந்த காலத்திலே தவறுகளை செய்தோம், நாங்கள் திருந்திவிட்டோம் என்று என்ன ஸ்டாலின் சொன்னாலும் அது மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள். காரணம், இவர்கள் ஏதோ 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருந்தால் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ளலாம். 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து இன்று தேர்தல் வந்து தேர்தல் நேரத்திலே நாங்கள் மாறிவிட்டோம், திருந்திவிட்டோம், உடைகளை மாற்றி நடைகளை மாற்றினால் போதாது, எண்ணங்களை மாற்ற வேண்டும். அது திமுக மாறாத கட்சி. அதை நான் பல இடத்துல உதாரணம் சொல்லிட்டு வரேன். ஹிட்லர் இன்னைக்கு மீண்டும் தோன்றி நான் மாறிட்டேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஹிட்லர் தான், திமுக தான், திமுக ஊழல் தான். அடுத்தது, கடந்த 2 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் என்னென்ன திட்டங்கள் சொல்லி வருகின்றோமோ அத்தனையும் ஒரு காமா ஃபுல் ஸ்டாப் விடாமல் அப்படியே திமுக ஸ்டாலின் காப்பி அடித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு காமா ஃபுல் ஸ்டாப் கூட அதை மாத்தல. என்னென்ன சொல்லிட்டு வரோமோ அத்தனையும் அப்படியே காப்பி அடிச்சிட்டு வர. இதுல இருந்து தெரியுது திமுகவுக்கு சொந்தமாக சுயமாக சிந்தனைகள் கிடையாது என்று. அது திமுகவுக்கு பொருந்துமா ஸ்டாலினுக்கு பொருந்துமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் தெளிவாக விளக்கி இருக்கின்றோம். திட்டங்கள் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கோ அன்றாடம் ஒன்றை அவர் அறிவித்துக் கொண்டு வருகின்றார். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருப்பது முதலில் எங்களுடைய அறிக்கையை காப்பியடித்தார்கள். பிறகு மது ஒழிப்பு என்று சொன்னால் இது தமிழ்நாட்டிலே அத்தனை மக்களுக்கும் தெரியும். இது பாட்டாளி மக்கள் கட்சி தான். 30 ஆண்டு காலமாக கட்சி தொடங்குவதற்கு முன்பாக மருத்துவர் ஐயாவும் பிறகு கட்சி தொடங்கி ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், வழக்குகள் எல்லாம் போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிமுகவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற மனநிலையை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது மாற்று கருத்து கிடையாது, யாரும் மறுக்க முடியாது. மதுவை தமிழ்நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வந்த அந்த திமுகவே இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் என்று சொல்லுகின்ற அந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அவர்களும் மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். பிறகு நாங்கள் முதல் நாள் முதல் கையெழுத்து நான் சொன்னேன், ஸ்டாலினா முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு வர. நான் சொன்னேன் லோக் ஆயுக்தா 6 மாதத்துல கொண்டு வருவோம்னு. ஸ்டாலின் நாங்களும் லோக் ஆயுக்தா கொண்டு வருவோம். நான் சொன்னேன் நாங்க சேவை உரிமை சட்டத்தை கொண்டு வரும், ரைட் டு பப்ளிக் சர்வீஸ் ஆக்ட். ஸ்டாலின் நாங்களும் சேவை உரிமை சட்டத்தை கொண்டு வருவோம். நான் சொல்றேன் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. ஸ்டாலினும் அடுத்தது ஸ்டாலினும் சொல்லுவார் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சொல்ல போறாரு.
அப்படியே காப்பி அடிக்கிறாரு, தெரியல. அதனால மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றால், இந்த வேடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். கடந்த ஒரு மாதம் தமிழ்நாட்டிலுடைய இளைஞர்களுக்கு யாருக்கும் போர் அடிக்காம இருக்கு. வேடிக்கையாக அவருடைய வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க நீங்க. ஆட்டோவில் தொங்கிட்டு போறதும், டீ கடையில் டீ குடிக்கிறதும், நடனம் டான்ஸ் ஆடுறதும், இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக இது ஒரு வேடிக்கை அரசியல், அவ்வளவுதான். இது மக்கள் மத்தியில் எடுபட போறது கிடையாது. இதற்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் திமுக இந்த ஸ்டாலினுடைய நடிப்பிற்கு பயணத்திற்கும் செலவு செய்திருக்கின்றார்கள். இதற்கு முன்கூட்டியே அங்கே சென்று டீ கடையிலே அந்த பாலை மாற்றி அந்த டம்ளர்லாம் கழுவி வச்சுக்கிட்டு அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது ஸ்ட்ரக்சர்டு கேம்பெயினிங், திட்டமிட்டு முன்கூட்டியே அங்கே சென்று அந்த நெசவாளர்கள் மத்தியில், விவசாயிகள் மத்தியில் கூத்துப்பட்டறையிலிருந்து அங்கே போயிட்டு இவர் வருவதற்கு முன்பு அங்கே இதெல்லாம் அவர் கேள்வி கேட்பார், நீங்க பதில் சொல்லணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு திட்டமிட்டு ஒரு சினிமா தான். சினிமாவில் என்ன இயக்குனர் என்ன சொல்றாரோ நடிகர்கள் நடிச்சுட்டு போறோம், அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு நடிப்பு. அது என்ன நடிச்சாலும் சரி, அது ஒன்றும் எடுபட போறது கிடையாது. இது ஒரு சில ஊடகங்கள் ஊடகங்கள் உள்ள ஒரு சில ஊடக நண்பர்கள் அவர்களுக்கு சாதகமாக கட்டுரைகளோ இதெல்லாம் எழுதிட்டு வராங்க. அதை யாரும் இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்கள் வெளிப்படுத்துவோம். அடுத்தது, தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 30 ஆண்டு காலத்தில் எந்த தேர்தலிலும் 6 மாதத்திற்கு முன்பு கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டணியோ எந்த முடிவும் எடுத்தது கிடையாது. உங்களுக்கே தெரியும். 2 மாதத்திற்கு முன்புதான் அத்துணை கட்சிகளும் சேருவார்கள், அணி சேருவார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி 20 நாட்களுக்கு முன்பு சேர்ந்து 2 தொகுதியிலே வெற்றி பெற்றது, 19 விழுக்காடு வாக்குகள். ஆக இன்னும் 6 மாதம் இருக்கிறது. இப்பொழுதே ஒரு சில ஊடகங்கள் ஏதோ 2 அணிதான் இருக்கிறது, தமிழ்நாட்டிலே வேறு யாரும் கிடையாது, வேறு யாரும் நம்பிக்கையா இல்லை, இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். இது திமுகவுடைய ஸ்ட்ரக்சர்ட் கேம்பெயினிங். ஊடகங்களில் ஊறி ஒரு சில ஊடக நண்பர்கள் எல்லாம் இது போன்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகின்றனர். இது தவறான போக்கு. இதெல்லாம் இன்றைய எப்படி இவர்களை முடிவு செய்ய முடியும்? 2 அணிதான், வேறு மாற்று கிடையாது என்று மக்கள் அப்படி நினைக்கவில்லையே. நாங்கள் மக்களை சென்னை தியாகராய நகரில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பேசிய நேரடி காட்சிகளை பார்த்தோம். இதில் திமுக மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டார்கள் என ராமதாஸ் தெரிவித்தார். இது மட்டுமில்லாமல் திமுக கட்சி மீதும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மீதும் பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்துள்ளார்.